காவிரி பிரச்சனையில் கர்நாடகாவில் தமிழ் இளைஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள உட்லாண்ட்ஸ் உணவகத்தின் மீது மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, தனியார் உணவகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் எப்போது நடந்தது? அது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. காவிரியில் நீர் திறந்து விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் தமிழக இளைஞர் ஒருவர் கர்நாடகத்தில் தாக்குதலுக்கு உள்ளானார். இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய கர்நாடக அமைப்பினர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய கட்டிடங்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ராமேஸ்வரத்திலும் இதே போன்ற சம்பவம் நிகழ்ந்திருந்தது. குறிப்பாக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் உணவகத்தில் இந்த சம்பவம் இன்று காலை 4:30 மணி அளவில் நடைபெற்று இருக்கிறது. மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் காரணமாக இங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஆனால் தற்போது வரை இந்த உணவகத்திற்குள் செல்வதற்கு பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் உள்ளே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிகாலை 4:30 மணி அளவில் 15க்கும் அதிகமானோர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பெட்ரோல் குண்டு வீசியதுடன் அதனுடன் ஒரு கடிதத்தையும் இவர்கள் தூக்கி வீசி எறிந்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் கர்நாடகத்தில் இது போன்ற போராட்டங்களை தமிழர்களுக்கு எதிராக நடைபெறும் என்றால் இங்கும் இதே போன்ற போராட்டங்கள் நடைபெறும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ராயப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஹோட்டல் அமைந்திருக்கக்கூடிய ஆர்கே சாலையில் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஏற்கனவே ஈடுபட்டு வருவார்கள். இந்த நிலையில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. 15க்கும் அதிகமான நபர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெட்ரோல் கொண்டு வீசியது மட்டுமல்லாமல் கற்களை கொண்டும் தாக்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய கண்ணாடிகள் சில உடைந்திருக்கின்றன. அதே போன்று அந்த கடிதத்தை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய சிசிடிவி படங்களையும் வைத்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மாலதி, லாவண்யா, உணவகத்துல வேறு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பெட்ரோல் குண்டு வீசியதன் காரணமாக இந்த உணவகத்தில் பல இடங்கள் அந்த நெருப்பு எரிந்ததற்கான அடையாளங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று கற்களை கொண்டும் அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். இதனால் பல கண்ணாடிகள் உடைந்திருக்கின்றன. அதே போன்று பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்பொழுது அதாவது இந்த உணவகத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் தற்பொழுது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றது. இது போன்று பல வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று காவல்துறையினர் இந்த பதற்றமான சூழலை கையாள்வதற்காக இந்த சம்பவம் நடக்கவில்லை என்று அவர்கள் தெரிவிக்குமாறு உணவகத்தின் மேலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதன் காரணமாகவே அவர்கள் இந்த சம்பவம் நடைபெறவில்லை என்பது போன்ற தகவல்களை வெளியிடுகிறார்கள். ஆனால் இது தொடர்பான விசாரணை தற்பொழுது காவல்துறையினரால் உணவகத்தின் உள்ளே நடைபெற்று வருகிறது. எத்தனை மணி அளவில் இந்த சம்பவமானது நடைபெற்றது, யாரேனும் நேரில் பார்த்தார்களா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எந்த அமைப்பினை சேர்ந்தவர்கள் இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இங்கு இந்த உணவகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய அதாவது 15க்கும் மேற்பட்டோர் வந்தார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே அதற்கான அடையாளங்கள் இந்த சாலையில் இருக்கக்கூடிய வேறு சிசிடிவிகள் பதிவாகி இருக்கிறதா என்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மாலதி, சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஹோட்டலில் தற்போது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டுள்ளது. அது தொடர்பான உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.